அடுத்து மண்ணடியிலிருந்து ஷானவாஸ் கேட்குறார், தூங்கும்போது ஓதும் துவாவை அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு ஓதுறோம்ல, அந்த துவாவை இரவில் படுக்கும்போது மட்டும் ஓத வேண்டுமா, தூங்குகிற எல்லா நேரத்திலும் ஓத வேண்டுமா? இப்போ தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு ஒரு துவா எல்லாருக்கும் நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த அந்த துவா எப்போ நம்ம எல்லோரும் ஓதுவாங்கன்னு கேட்டால், இரவில் படுக்கையில் படுப்பாங்கல்ல, படுத்து போத்திக்கிட்டு படுக்கும்போது தான் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குறீங்கன்னு வைங்க, அதுக்கு யாரும் அந்த ஓதுறது இல்லை, வழக்கத்தில் கிடையாது. தான் கேட்குறாரு, பகல் நேரத்தில் கொஞ்சம் சாய்வீங்க, ஒரு தூக்கத்தை போடுவோமேண்டு, அப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு ஓதுற ஒரு வழக்கம் இல்லையாம். அது அப்படி செய்யலாமா அல்லது எல்லா தூக்கத்துக்கும் ஓதணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளை எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன முடிவு எடுப்பது என்பதை நீங்கள் விளங்கிக்கிறலாம். சில ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல்லா படுக்கைக்கு செல்லும்போது ஓதுவார்கள் அப்படிங்கிற வாசகம் இருக்கிறது. புகாரில் 6312வது ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், இது ஆவா இலா ஃபிராஷிஹி, படுக்கையில் படுக்கும்போதுன்னு வந்துருச்சு. இரவு பகல்னு வரல. படுக்கையில் பகல் இரவில் மட்டுமா படுப்பாங்க, ரசூல்லா பகல்லையும் படுத்து தூங்குவாங்க. படுக்கையில் படுக்கும் பொழுது என்பதுங்கிறது கைலுலா தூக்கம்னு ஒரு தூக்கம் இருக்கிறது, பகலில் தூங்குகிற தூக்கம். ஃபிராஷிகி, படுக்கையில் படுக்கும் பொழுது கால பிஸ்மிக் அல்லா பிஸ்மிக் அமூத்து அஹியா, பிஸ்மிக் அமூத்து அஹியா என்று சொல்வார்கள்னு 6312வது ஹதீஸில் இருக்கிறது. 6314வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அகத மலுஜாகும் என லைலி, இரவில் படுக்கைக்கு செல்லும்போது ஓதுவார்கள்னு வருது. ஒரு இடத்துல படுக்கைக்கு செல்லும்போது ஓதுவார்கள்னு வருகிறது, ஒரு இடத்துல இரவில் படுக்கைக்கு செல்வார்கள்னு இரவில் படுக்கைக்கு செல்வார்கள்னு வருது 6314. 6324 என்ன வருதுன்னு கேட்டால், இது ஆறாத எனாம, தூங்க நினைக்கும் போது உட்காந்து கூட ஒருத்தர் தூங்கலாம்ல, எப்படி உட்காந்து தூங்குவார், அப்புறம் அல்லாஹ் பிஸ்மிக்க அமூத்துக்கான்னு சொல்லிட்டு உட்காந்துக்க தூங்கு. அப்போ தூங்க நாடும் பொழுதுன்னு வந்துச்சு. தூங்க நாடுதல் என்பது படுத்த மேனிக்கு பெரும்பாலும் தூங்கினாலும் உட்காந்து தூங்குறது ஒன்று இருக்கத்தானே செய்யுது. சேரில் சாஞ்சிக்கிட்டே தூங்குவோம், படுத்து தூங்குறது இல்லை. இந்த ஹதீஸ் 6324 என்ன வருதுன்னு கேட்டால், இது ஆறாத எனாம, உறங்க நாடும் பொழுது கால பிஸ்மிக் அல்லாஹும் அமூத்து அஹியா என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் வருகிறது. அதனால் உறங்க நாடும் பொழுது என்று வர்ற காரணத்தினாலையும், படுக்கைக்கு செல்லும்போது என்று வந்த காரணத்தினாலையும், நம்ம எல்லா நேரத்துலையும் இரவில் படுக்கைக்குன்னு வந்த காரணத்தினாலையும், அப்போ எல்லா நேரத்துலையும் நம்ம தூக்கம்னா அது செஞ்சிட வேண்டியதான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இறைவா உன் பெயரால் தான் நான் தூங்குகிறேன், உன் பெயரால் தான் முடிக்க போகிறேன், அதான அர்த்தம். அது எப்பவும் பொருந்து தானே, எந்த தூக்கத்துக்கும் பொருந்த முடியாது. இரவு தூக்கத்தில் தான் நீங்கள் அல்லாவுடைய கண்ட்ரோலில் போகிறீங்களா, பகலில் தூங்கினா கண்ட்ரோலில் போக மாட்டீங்களா? அது நோக்கமே என்ன? இறைவா அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன்டா தூங்குகிறேன், அஹியா எழப்போகிறேன், ஓம் பேரை சொல்லி தான் எந்திரிக்க போகிறேன், ஓம் பேரை சொல்லி தான் தூங்க போகிறேன்னு அதுக்கு அர்த்தம். தூங்க போகிறேன்னு அர்த்தம் இல்லை, அமூத்துனா சாவ போகிறேன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் கிடையாது. தூங்குறது அதுக்கு சொல்கிறாங்க. தூங்குறதுக்காகத்தான் அந்த சாவுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, உன் பெயரால் நான் சாவுறேன், செத்து போகிறேன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அந்த செத்து போகிறதுங்கிற என்னென்னா தூக்கத்து தான் சாவுங்கிறாங்க. அது ஒரு வகையான சாவு தானே. தூங்கின பிறகு நம்ம செயல்பாடுலாம் அடிபட்டு போயிடுதுல. அதனால் பிஸ்மிக்க அமூத்து, உன் பெயரால் தான் நான் தூங்குகிறேன். அமூத்துக்கு அர்த்தம் சாவுறேன்னு அர்த்தம் கிடையாது, தூங்குறேன்னு தான் அர்த்தம். அப்போ தூங்குறேன்னு அதுக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது தூங்கும்போதெல்லாம் ஓத வேண்டியது தானே. ஹதீஸ்லையும் வருதில்ல, இதை ஆறாத எனாம, தூங்க நாடும் பொழுது ஓதுவார்கள்னு வருதில்ல. இது ஆவா இலா ஃபிராஷிகி, படுக்கையில் படுக்கும்போது ஓதுவார்கள்னு வருதில்ல. இரவுலேயும் வருது, இரவில் வர்றது இரவுலையும் ஒதுக்கிருங்க. பொதுவாக வருதில்ல, அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. பொதுவாக வர்றதுனால தூங்கும் போதெல்லாம் ஓதுறது தான் சரியான முறை.